சரி நீ போய் போடு. கொஞ்சம் கவனமா போட்டிருக்கலாம். சரி நீ போய் போடு பாப்போம். அம்மா போங்கம்மா. இப்ப பாரு நீ போடுறேன். விழலியே வந்துரு வந்துரு. சரியா தான் போட்டேன். ஆர்மி ட்ரைனிங்க காட்டுறா. ஆமா மா தமனா எல்லாரும் வாங்க. அங்கே நின்னீங்கன்னா இப்படி வாங்க வாங்க. என்னடா நீ சும்மா இரியம்மா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. இறைவா நல்லபடியா குழிக்குள்ள போகணும். ஐயோ மாப்பிள்ள என்னப்பா நீ வாய்தான் ஆனா வேலையே என்ன பண்ற மாப்பிள்ள இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க. அம்மா ராணி, யார் கல்லு போட்டு அதுல விழவே இல்ல. இது உன்னோட டர்ன். நீ போய் போடு, விழுதான்னு பாப்போம். அம்மா ராணி, சரி வாங்க நம்ம போலாம். போங்க சித்தப்பா. உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதை ஒருநிலைப்படுத்திட்டு இந்த தீர்த்த குழிக்குள்ள கல்ல போட ஆரம்பிமா. சரிங்க சாமி. போ. என்னோட தாடிகாரன் போன காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு அவன் நல்லபடியா திரும்பி வரணும். அவனுக்கு துணையா போன என்னோட பொம்மி அக்காவும் எந்தவித ஆபத்திலையும் சிக்காம நல்லபடியா திரும்பி வரணும். நான் கோயிலுக்குள்ள போய் ராணிக்காக பூஜை பண்ண வேண்டியிருக்கு. நீங்க முடிச்சிட்டு வாங்க. அம்மா ராணி அடுத்து போடுமா. போடு ராணி போடு ராணி. அந்த ராணி லேசுப்பட்ட ஆள் இல்ல. சரியான யமகாதகியா இருப்பா போல இருக்க. அவ வெச்ச குறி ஒண்ணு கூட மிஸ் ஆகல பத்தியா. அவ மட்டும் மிலிட்டரியில இருந்தா டெரரிஸ்ட் எல்லாரையும் துப்பாக்கி எடுத்து குறி பார்த்து சுட்டுட்டு போயிட்டே இருப்பா. ஏன் தம்ம நான் தள்ளின. எங்க கூடவே இருந்துட்டு அவளை புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல சும்மா. நீங்க அங்க போய் ஒரு கல்லாவது கரெக்டா போட்டீங்களா? இவ்வளவு வாய் பேசுறீங்க. மாமா அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் கல்லு போடும் போது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு கல்லு போட்டாங்க. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு போட்ட? அதுவா மாப்ள, ரொம்ப பசிக்குதா கோயிலை விட்டு வெளியே போன உடனே முத வேலையா சூடா சூப்பரா ஒரு பிரியாணியும் அது கூடவே சிக்கன் 65 கிடைச்சா எப்படி இருக்கும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா பாரு, நான் போட்ட கல்லுதான் ஒண்ணு கூட வேலையே. அதான் பிரியாணி போச்சேன்ற சோகத்துல நின்னுகிட்டு இருக்கேன். மாப்ள 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 மாப்ள, இது கோயில், இங்கெல்லாம் துப்பிடாத என்ன, வெளியே போய் துப்பிக்கலாம். யோ மாமா,
இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அதே நடப்பு. யோ, உன்னெல்லாம் என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னே தெரியலையா? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ச்சே. அதான் எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டிட்டியே, அதனாலதான் வார்த்தை இல்ல. சரி சரி சரி, அங்க பாரு 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 பாரு. இந்த புது இடத்துல அந்த அரண்மனை எங்க இருக்குன்னு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. திக்கு தசை தெரியாம நிக்கிறோன்னு நீங்க புலம்ப வேண்டாம் வேம்பு சார். அந்த அரண்மனைக்கு போறதுக்கான வழிய நானே உங்களுக்கு காட்டுறேன். வேம்பு சாருக்கு வழிய காட்டு. ஏதோ சலங்க மாதிரி இருக்கு. நமக்கு வழிகாட்டுதோ? அது எங்க போச்சுன்னு தெரியலையே. ககுபரே, வணக்கம் மன்னா. போன காரியம் என்னவாயிற்று? மன்னா,
எனக்கு ஒரு சந்தேகம். அது என்னவென்று சொல். ஒருவேளை கர்ப்பமா இருக்கிற அந்த ராணி தான் சம்யுக்தாவா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ராஜகுரு மாதிரி யோசிக்காமல் நீ ஏன் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? 1000 வருடங்களுக்கு முன்பாக அந்த சம்யுக்தா என் கையால் தான் இறந்தாள். அதற்கு பிறகு இப்பவும் அந்த பார்த்திபனும் சம்யுக்தாவும் என் கைகளால் தான் செத்து போனார்கள். அப்படி இருக்கும் போது நீ பார்த்த அந்த ராணி எப்படி சம்யுக்தாவாக இருக்க முடியும்? சில பேரை பார்க்கும்போது நம்ம ஆள் மனசுல ஒரு சந்தேகம் வரும். பல நேரங்கள்ல அந்த சந்தேகம் உண்மையாவே மாறிடும். அப்படி ஒரு சந்தேகம் தான் இப்ப எனக்கு வந்திருக்குமண்ணா. அப்படி என்றால் உன் எண்ணங்களுடைய வெளிப்பாடு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணை இங்கே வரவே, உன் கண் முன்பாகவே அவளுக்கு நான் மரணத்தை பரிசாக அளிக்கின்றேன். நான் அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன். வேடன் ராணியை குறி வைத்து விட்டான். 1000 ஆண்டு கால ரகசியத்தின் ஆணிவரை அழிக்க வேடன் இப்ப தயாராகிவிட்டான். ராணி இங்க இருக்கு, அது எப்படி சாத்தியமாகும் குருவே? விட்டக்குறை வந்ததென்றால் தானே எய்தும் விதி இல்லாருக்கு. எத்தனை தான் வருந்தினாலும் நாம் இவர்களுக்காக பூஜை பண்ண ஆரம்பித்தால் புண்ணியங்கள் இவளை சூழும், கர்ம வினைகள் தீரும். உடனே பூஜைக்கான வேலையை ஆரம்பிங்க. உத்தரவு குருவே. எல்லாருமே கூடி இருக்கிறப்ப இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஆனா அவளோட காலடி மண்ணு கிடைச்சா போதும். அதை எடுத்துட்டு அரண்மனைக்கு போய் அதை வச்சு அவளோட நகலை உருவாக்கி அதை என் வசமாக்கிட்டா மன்னன் வேடன் நினைச்ச காரியம் நடந்து முடியும். போட்டான். இந்த இடத்துல கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணு நடந்து போன காலடியை மட்டும் எனக்கு தனியா காட்டி கொடு. இப்போ மிஸ் ஆயிடும்.
என்னாச்சு ஐயோ ராணி என்னாச்சு ராணி உனக்கு? ஏய் ராணி ராணி என்னாச்சு ராணி என்னாச்சு ராணி என்னாச்சு ஏய் ராணி என்னாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது. தாமரை சீக்கிரம் போய் சொம்புல தண்ணி எடுத்துட்டு இதோ வா வரேம்மா. என்னம்மா ஆச்சு ராணி இங்க பாரு ராணி எப்படிமா இருக்கு இப்ப பரவாயில்லாம இருக்கா ஏமா என்னன்னு தெரியல பாட்டி, திடீர்னு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. பிரசவ காலத்துல இதெல்லாம் நடக்கிறது சாதாரணமா, நீ எதுக்கும் பயப்படாத. அம்மா முடியலன்னா இதோட விட்டுருமா. பாதியிலேயே நிறுத்தினா நான் நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்காது. எனக்கு என்ன ஆனாலும் நான் இதை முழுசா முடிச்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா ராணி, உன்னால முடியுமா? பாட்டி ராணி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் தண்ணி குடிச்சிட்டேன்ல. பாத்து தைரியமா போடு. சூப்பர் ராணி, சூப்பர். உன்னோட விடாமுயற்சி கிடைச்ச பரிசு இது. ஆமாங்க ஐயா, முடியலனாலும் மனசு தளராம போட்டு முடிச்சு சாதிச்சுட்டா பாருங்க. அதானே ராணியா கொக்கா. இருங்க, நான் போடுறேன். போட்டுட்டாப்பா, 12 குழியிலே கல்ல போட்டுட்டா. மராணி, நீ 12 குழியிலையும் கல்ல போட்டாச்சு. நல்லா சாமிய வேண்டிக்கம்மா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் பாரு. ஏ ராணி, ஏய் சூப்பர் சூப்பர் கலக்கிட்டேடி. ஏய் தாமரை, என்ன பண்ற நீ? என்ன தாமரை, பார்த்து கைய கொடுக்க கூடாதா? வளையல் உடைய கூடாதுன்னு தெரியாத உனக்கு? சாரிம்மா, சந்தோஷத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நல்லா நடக்கும். அதுக்கு கடவுள் துணை இருப்பாருன்னு இதுல இருந்தே உனக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் தாத்தா. போமா, மனசார. சரி தாத்தா. சரி வா. ராணி, எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. ஆமாமா, வாங்க கோயிலுக்குள்ள போலாம். வாங்க வாங்க போலாம். வாமா தாமரை. மாப்பிள நாமளும் உள்ள போய் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டா சூடா பொங்கல் தருவாங்கடா, பசிக்குதுடா. யோ, திருந்தவே மாட்டியா நீ? உங்க கூட இருந்தா நான் எப்படி திருந்துறது? இல்ல ஒண்ணு இல்ல. சும்மா வாயை மூடிட்டு வாங்க. சரி போங்க.
மன்னா, இது ராணி காலடிப்பட்ட மண். இந்த மணலின் மூலமா தான் அகவைய சடங்கு செஞ்சு அவளோட உடலையும் ஆன்மாவையும் என் வசம் கொண்டு வர போறேன். அப்படியே ஆகட்டும் ககுபரே. உனக்கு மீண்டும் வேலை வந்து விட்டது ககுபரே. மன்னா, பூஜைக்கான வேலையை ஆரம்பி. உத்தரவு மன்னா.